அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, என் மகளே மகனே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். போவாசுக்கு இயேசு கிறிஸ்து நிழலாய் இருக்கிறது போல இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிறார். என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் இந்த நாளிலிருந்து செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த காலைவேளையில நம்ம எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பயப்படுகிற அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பயப்படுகிற காரியத்தை குறித்து நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரனை நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னவா இருந்ததுன்னா, நான் எப்பொழுதெல்லாம் பயப்படுகிறேனோ அந்த பயப்படுகிற நாளிலே நான் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. ஆமென். பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ பயப்படுறோமோ அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கையை என்ன பண்ணுவோம்? இழந்து போவோம். ஏன் பயம் வருதுன்னா, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை குறையும் போது தான் நமக்கு என்ன வரும்? பயம் வரும். இப்போ யாராவது ஒருவர் உங்ககிட்ட நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு தேவை இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபாய் தேவை இருக்குது. 2 லட்ச ரூபாய் தேவை இருக்கும் போது அதை செலுத்துகிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. அப்போ நாளைக்கு விடியும் போது யார் எனக்கு இந்த 2 லட்ச ரூபாய் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்க. ஆனா அதே வேளையில இன்றைக்கே திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் நம்மளுடைய காரம்பாக்க தலைவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, உங்களுடைய பிரச்சனையை என்னுடைய தொண்டர் மூலமா நான் கேள்விப்பட்டேன், நீங்க பயப்படாதீங்க, உங்க 2 லட்சத்தையும் நாளைக்கு நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஏன்னா ஒரு பெரியவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் நாளை தினத்துல எனக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ண போறாரு? செய்து முடிக்க போகிறார். ஆகவே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறதில்ல? பயப்பட போறேன். இன்னும் கொடுத்தே முடிக்கல. ஆனா அதற்கு முன்பதாகவே நம்ம பயப்படுறதை என்ன பண்ணிடுவோம்? நிறுத்திடுவோம். ஏன்னா என்னுடைய தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி அவன் நம்பினதுனாலதான் 34ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல அவர் சாட்சியாக சொல்லுகிறார். 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனை நம்ம பயத்தோடு இருக்கிற நாட்களிலே நம்பும் போது, தேடும் போது, நம்முடைய எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்? அதே சங்கீதக்காரனும் சங்கீதத்துல 23:4 சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு துணையாக, அனுகூலமான துணையாக இருக்கிறபடினால எந்த காரியத்தெல்லாம் குறித்து நம்ம இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அது ஒரு பாடலை மாத்திரம் நம்ம பாடிட்டு பிற்பாடு நம்ம தொடர்ந்து செய்திக்குள்ள கடந்து போகலாம். நம்ம 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். ஆமென். ஒரு பாடலை நம்ம பாடலாம். அந்த ஸ்கிரீன்ல அந்த பாடல் வரும். ஒருவேளை உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப எளிதான ஒரு பாடல் தான். இந்த பாடலை நம்ம அறிக்கை செய்யலாம். நிச்சயமாக இந்த பாடல்கள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம உணர்ந்து சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி பாடலாமா? நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே,
நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். எல்லாம் நம்பிக்கையோட விசுவாச கரங்களை தட்டி. அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவர். எல்லாம் சொல்லுவோமா? என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீர் அனைத்தையும் பாடும். என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே. பாடுமா? என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. ஆமென். என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி. எங்கள் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் என்னோடு இருக்க குறை ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாம் நம்புகிற மனிதர்கள் நிரந்தரம் அல்ல, ஆனால் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் நிரந்தரமானவர். நம்முடைய பயம் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு வேண்டியபடி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த சரணத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுங்க. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் பயப்படுறோம்னா, யாருமே எனக்கு இல்லை, எனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லை அப்படின்ற எண்ணம் வரும்போது தான் நமக்குள்ள பயம் வருது. ஆனா இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யுங்க. எனக்காக யாவையும் செய்து முடித்த, அவர் ஏற்கனவே முடித்து விட்டார். ஆகவே நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். பாடலாமா? அந்த வார்த்தையை மறுபடியும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க
குறை ஒன்றும் இல்லை. சத்தத்தை வைத்து சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையோ காண்பவரே என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையோ காண்பவரே என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? என் கண்ணீரை எல்லாம் கழுத்தில் வைத்தவரே நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன் என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். மறுபடி சொல்லுவோம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன் என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? ஆமென். நாம் பயப்படுகிற நாளிலே ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 41 10 இப்படி வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால நம்ம எதை குறித்து என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். இதே போல ஒரு வார்த்தையை தான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்கிறத போவாஸ் எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, ரூத் 2 வசனம் இப்படி போடப்பட்டிருக்கிறது. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ அறுக்கிறவர்கள் பின்னாடி போ, அவர்கள் ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு என் வேலைக்காரர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? கட்டளையிட்டிருக்கிறேன். ஏசாயா நம்ம வாசித்தோம். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இங்க போவாசின் மூலமாக ரூத்தை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். உன்னை ஒருவரும் தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும். சங்கீதம் 91:11 வாசிக்கிறோம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். போவாஸ் எப்படி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டாரோ, ஒருவரும் அவரை தொடாதபடிக்கு வேலைக்காரர் கட்டளையிட்டார். அது போல நம்மை ஒருவரும் தொடாதபடிக்கு தம்முடைய தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் தூதர்கள் யார் என்று சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவர்கள் நமக்காக உருவாக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள், வேலைக்காரர்களாக தூதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தூதர்களுடைய வேலை என்னன்னா, நம்ம பயப்படாதபடிக்கு நமக்கு துணையாக இருக்க, மற்ற சத்துருவின் கிரியைகள் நம்மை அணுகாதபடிக்கு, நம்மை தொடாதபடிக்கு பாதுகாப்பா இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரூத்திற்கு எப்படி போவாசுடைய கண்களை தயவு கிடைத்து உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறதற்கு என்ன செய்யணும், என்ன நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்கணும் அப்படின்றத சுருக்கமாக 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். இந்த காரியங்களை நீங்க பார்க்கும்போது, இந்த ரூத்திற்கு போவாசுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது போல நமக்கு ஆண்டவர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறதற்கு மிக முக்கியமான தேவை நமக்கு என்ன அப்படி சொன்னா விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? விசுவாசம். பாருங்க, இதே போல ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டுல நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம்
18ஆம் அதிகாரம் நீங்க திருப்பிக் கொள்ளும்போது லூக்கா 18:41 இப்படி நம்ம வாசிக்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா, ஆமென். 35ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, எரிகோவுக்கு சமீபமாய் ஆண்டவர் வந்தபோது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டபோது ஜனங்களிடத்துல விசாரிக்கிறான், யார் நடந்து போறான், என்ன ஒரே கூட்டமும் கூச்சலுமா இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று சொல்லும் போது உடனே அவன் என்ன சொன்னான்னா, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்போ அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அவனை பேசாமல் இருக்கும்படி என்ன பண்ணாங்களாம், அதட்டினார்கள். ஆனாலும் அவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமா என்ன பண்ணானா, கூப்பிட்டான். அப்பொழுது இயேசு நின்று அவனை தம்மிடத்துல கொண்டு வரும்படி என்ன பண்ணாரு, சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதேதான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி இதுதான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னுடைய பிரச்சனையை சொன்னபோது ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்லிட்டு, இந்த சொல்யூஷன் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணது, ரட்சித்தது. அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து நாம் விரும்புகிறதை ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படி சொன்னா, விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த சகோதரன் கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது அவன் கேட்ட ஒரு காரியம் என்ன சொன்னா, நான் பார்வை அடைய வேண்டும். என்ன அடைய வேண்டுமா? பார்வை அடைய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பதிலும் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார்னா, நம்ம முதலாவது செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய, ஆண்டவத்துல கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஏன் நான் பார்வை அடைய வேண்டும்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே போன வாரத்துல, முந்தின வாரத்துல அந்த வசனங்களை வாசித்தோம். எபேசியர் 1:19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பார்வை அடையணும். என்ன பார்வை? நம்முடைய மனக்கண்கள்ல பிரகாசம் உண்டாகணும், நம்முடைய மனக்கண்கள்ல பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி இங்க பவுல் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது போல இது நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் பார்க்கும்படியாக, நான் இந்த காரியத்தை குறித்து, குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின போது அவரிடத்துல நீங்க என்ன வல்லமையை நடப்பித்தீங்களோ அதே வல்லமையை விசுவாசிக்கிற எனக்குள்ள நீங்க நடத்தும்படியாக, அதை நான் பார்க்கும்படியாக என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய நேரத்துல பயம் வரும்போது நம்முடைய மனக்கண்கள் என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மூடிக்குது. ஆண்டுடைய வார்த்தையை பார்க்காதபடிக்கு, ஆண்டுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நம்முடைய மனக்கண்கள் மூடப்படுகிறது. ஆகவேதான் அவருடைய வல்லமையை பார்க்கணும்னா கர்த்தர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்க பவுல் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள் எதற்கு மனக்கண்கள் தெளிவாகணும், எதற்கு நம்முடைய மனக்கண்கள் தெளிவாகணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது இந்த ரூத் வந்து போவாஸை எப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 2:2, மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. பாருங்க, ஆரம்பத்துல அவள் போய் சேர்ந்த அந்த வயல் யாருடைய வயல் என்கிறத அவள் அறியாதிருந்தாள். தற்செயலாய் அது போவாசுடைய நிலம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும்
நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசுனீரே. இப்போ இங்க பாருங்க, ரூத் போவாஸை என்னன்னு கூப்பிடுறாருன்னா ஆண்டவரே அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு வேலைக்காரி. வேலைக்காரங்க தான் தன்னுடைய எஜமான என்னன்னு கூப்பிடுவாங்க, ஆண்டவனேன்னு கூப்பிடுவாங்க. அப்ப இவ சொல்ற ஒரு விஷயம் பாருங்க, உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட நான் என்ன இல்லை, சமம் கிடையாது. இதே ஒரு வார்த்தையை தான் இளையகுமாரன் தகப்பனிடத்துல சொல்லும்படியாக அவர் வந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் புத்தி தெளிந்த போது அவர் சொல்றாரு, என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல அநேக வேலைக்காரர்கள் சம்பூர்ணமா சாப்பிடுறாங்க, ஆனா எனக்கோ இந்த இடத்துல ஒரு பண்ணி தின்னக்கூடிய தவிடு கூட எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. அப்ப அப்பாட்ட போயிட்டு, அப்பா என்ன நீங்க வந்து பிள்ளையா இல்ல, அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனா என்ன பண்ணுங்க, என்ன ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி போய் நம்ம அப்பாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த இளையகுமாரன் வந்தான். அதே போலதான் இங்க ரூத் ஆரம்பத்துல தன்னுடைய மனக்கண்கள் பிரகாசமா இல்லாத போது, ஒரு தெளிவு இல்லாத போது இந்த போவாசை என்னன்னு கூப்பிட்டாருன்னா, ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரியை விட கீழ்த்தரமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், அப்படி சமானமா இராவிட்டாலும் நீர் எனக்கு என்ன பண்ணீங்க, ஆறுதல் சொன்னீரே அப்படின்னு சொல்லி ஒரு நன்றியோடு கூட தன்னுடைய தரத்தை தாழ்த்தி போவாஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆளா அவர் என்ன பண்றா, அவர் நினைத்து கொண்டு அவரிடத்துல போகிறார். ஆனா என்ன நடந்தது, 20ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நகோமி தன் மருமகளாகிய இந்த ரூத்தை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாயிருக்கிறான். அல்லேலூயா. அந்த அம்மா நினைச்சிட்டாங்க, ரூத்து இவர் வந்து ரொம்ப பெரிய ஆளு, இவருக்கு முன்பாக நான் வேலைக்காரரை விட ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த இந்த ரூத்துடைய வாழ்க்கையில தன்னுடைய கண்களை இந்த நகோமி திறந்து வைக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி அவரு கூட கம்பேர் பண்ணும்போது நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிறார், அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான். அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி அவருக்கும் உனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, அவர் உனக்கு நெருங்கின உறவின் முறையார். அல்லேலூயா. ஆமென். அப்படி சொன்ன போது அவருடைய கண்கள் திறந்தது. அடுத்த முறை நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, ரூத் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி அந்த சாப்டரே மாறுது பாருங்க. ஆரம்பத்துல ஒரு வேலைக்காரி கூட அதை விட ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பொசிஷன்ல நான் இருக்கிறேன்னு சொன்னவ, எப்பொழுது நகோமி நீ அந்த மாதிரி இவ்வளவு தரம் தாழ்ந்துலாம் போய் கேட்க வேண்டாம், நீ அவர் வந்து உனக்கு நெருங்கின உறவின் முறையான்னு சொன்ன போது தன் கண்கள் பார்வை அடைந்தது. அடுத்த முறை போய் போவாஸ் கிட்ட போகும்போது, நான் வந்து வேலைக்காரியோட மதிக்கிறதுக்கு எனக்கு லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி போல, அவ தைரியமா சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, உம்முடைய போர்வையை என் மேல் விரியும், நீர் என்னது சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மணவாளனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நமக்கு நெருங்கின உறவாய் இருக்கிற அந்த தேவனிடத்துல நம்ம தைரியமா என்ன பண்ணணும், போகணும். நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்துகிறது. ரெண்டாவது, நம்ம ஏன் ஜெபிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜெபிக்கும் போகும்போது தான் நம்ம அது வரைக்கும் செஞ்ச எல்லா அட்டூழியங்கள், எல்லா பாவங்கள், அநியாயங்கள் அதெல்லாம் எங்க வரும், நம்ம அக்கிரமங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். உடனே பிசாசு என்ன சொல்வான்னா, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா, எவ்வளவு நாள் பாஸ்ட் உனக்கு சர்ச்சுக்கு வான்னு சொன்னாரு, அப்பெல்லாம் நீ என்ன பண்ணல, வரல. எவ்வளோ நாள் எவ்வளோ காரியங்கள் சர்ச்சில் நல்ல மாதிரி நடிச்சுட்டு வெளியே எவ்வளோ காரியத்தை பண்ண, இப்போ ஆண்டவர் வச்சாரா உனக்கு ஆப்பு அப்படின்னும் போது, ஆண்டவரே ஐயோ என்ன தண்டிச்சிட்டாரே அப்படின்ற உணர்வு நம்மை ஆண்டவரை விட்டு பின்வாங்க செய்யும். ஆனா தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, நம்ம என்னதான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருந்தாலும், அன்றைக்கு இளையகுமாரனுடைய கதையில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தகப்பன் வந்து எப்போது தன்னுடைய மகன் திரும்ப வருவான் என்று சொல்லி ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்றேன், எந்த ஒரு காரியம்
உங்களை ஆண்டவரை விட்டு தூர விலக செஞ்சதோ, அல்லது எந்த ஒரு காரியம் உங்களை ஆண்டவர் கிட்ட வர விடாம தடுத்து கொண்டிருக்கிறதோ, அந்த குறிப்பிட்ட காரியத்தை பார்த்து நான் சொல்றேன், அந்த குறிப்பிட்ட காரியம் ஒரு நாளும் நீங்க ஆண்டவர் பக்கத்துல வர்றதுக்கு அது ஒரு தடையே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுது நீங்க அவரிடத்துல கிட்ட வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பயப்படுகிற நாளில இவ்வளவு பயம் இருக்குது. இப்ப போய் ஆண்டவர்கிட்ட போய் பேசினா, ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரான்னு ஒரு நாள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பயப்படுகிற நாளில ஆண்டவர் பக்கத்துல போனா ஆண்டவர் தம்முடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாய செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேர கடவும். நம்ம ஏற்ற சமயத்துல ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை கொடுக்கவும் சகாயம் செய்யவும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேரணும். பாருங்க, இந்த ரூத் 2ஆம் அதிகாரத்துல நான் காண்பித்தேன் எப்படி இருந்தாங்க அப்படி சொன்னா, அவங்க பக்கத்திலே போறதுக்கு ஒரு பயம் இல்லையா? வேலைக்காரியை விட தரம் தாழ்ந்து இருக்கிற என்ன நீங்க என் மேல ஆறுதலா பேசுனீங்களே அப்படின்றது அவளுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனா இப்போ அவள் தன்னுடைய கண்கள் நகோமியினால திறக்கப்பட்ட உடனே என்ன சொல்றா பாருங்க. அந்த இடத்துல போவாஸ் படுத்து கொண்டிருக்கிறார். போவாஸ் படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு நேரத்துல போய் அவங்க கால் அடியில என்ன பண்ணிட்டாங்க, படுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அது யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு பெரிய, அந்த மாதிரி பண்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் தெரியுமா? இத்தனைக்கும் இவங்க யார் அப்படின்னு சொன்னா, ஒரு கணவனை இழந்த ஒரு சகோதரி. கணவனை இழந்த ஒரு சகோதரி. அப்போ அவங்க மாமியார் சொல்றாங்க, நீ போய் அந்த போவாஸுடைய நைட்டு படுத்துட்டு இருப்பாரு, அவர் காலாண்ட போய் நீ என்ன பண்ணிக்கோ, படுத்துக்கோ அப்படின்னு சொன்னா யாரு போய் அதை தைரியமா செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் சுதந்திரவாளியா இருந்தாலும், நான் இப்பதான் ஒரு கணவனை இழந்த பெண்ணா இருக்கிறேன், இப்போ போய் ஒரு நடு ராத்திரியில ஒரு 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 சகோதரனுடைய காலடியில போய் படுத்தா இந்த ஊர் என்ன சொல்லும்? அங்க இருக்கிற வேலைக்காரங்க என்ன செய்வாங்க? யாராவது பார்த்துட்டாங்கன்னா எவ்வளவு தப்பா பேசுவாங்க. இதெல்லாம் மீறி அவள் அந்த நகோமி சொன்ன அந்த காரியத்துக்கு கீழ்ப்படுகிறார். என்ன அப்படி சொன்னா, ஒரே ஒரு காரியம்தான், இவர் என்னுடைய சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. அந்த காரியம் தன்னுடைய கண்களை திறந்த போது அவள் எதை குறித்து பயப்படல. ஏற்ற நேரத்துல சகாயத்தை இரக்கத்தை நான் பெறுகிறதற்கு தைரியமாய் கிருபாசனத்திலே போய் சேருவேன் என்று சொல்லி தைரியமாய் ஆண்டோடைய சமூகத்துல அல்லது போவாசுடைய சமூகத்துல ரூத் போனது போல நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் தைரியமா நம்ம ஆண்டோடைய சமூகத்துல வருகிறோமோ அப்பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில நமக்கு சகாயத்தையும் நமக்கு இரக்கத்தையும் கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நமக்கு ஆண்டவரை பற்றி இருக்கிற அந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்ம விட ரொம்ப தூரமானவர் போல, ஆண்டவர் பெரிய பரிசுத்தவான்களுக்கு தான் பதில் கொடுப்பார், நம்மளை போலவங்களுக்குலாம் ஆண்டவர் பேச மாட்டார் அப்படின்ற எண்ணத்தை என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. ஆண்டவர் இடத்துல யார் வந்தாலும் அவர் ஒருவரையும் புறக்கணியாத தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் இடத்துல வருகிற ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஆகவே இன்றைக்கு அந்த சத்தியம் உங்களுடைய கண்களை புதிதாகட்டும். நான் ஆண்டவரிடத்துல கிருபாசன தண்டையில தைரியமா சேரும்போது கர்த்தர் எனக்கு ஏற்ற சமயத்துல சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்துல எனக்கு இரக்கம் செய்வார் அப்படின்ற அந்த சத்தியம் நம்முடைய கண்களை திறக்கும் போது நம்ம பாருங்க, தேவனை வேறு விதத்துல புரிந்து கொள்வோம். இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை ஏதாவது சொல்லிடுவாரோ, என்னை தண்டித்து விடுவாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு ஆண்டவர் மேல இருந்ததுன்னா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, 9ஆம் வசனம், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு அவங்க கேட்டாங்கன்னா நல்ல ஈவை கொடுக்கும் போது நம்மை காட்டிலும் பெரியவராகிய பரமபிதா நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அதிக நன்மையான காரியங்களை தான் கொடுப்பாரே தவிர உங்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார், அள்ளல் தட்ட மாட்டார். ஹல்லேலூயா. அவன் இன்றைக்கு ஆண்டவரை பற்றி இருக்கிற நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நான் எப்பொழுது போனாலும் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேருவோம். எப்படி ரூத் தைரியமாய் போவாசுடைய பாதத்தருகே போய் படுத்தாலோ அவர் சொல்கிறார், உங்களுடைய போர்வை என் மேல் விரியும்,
அதனால்தான் போவாஸ் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு அவருடைய செட்டைகள் நிழலிலே நம்ம தைரியமாய் கிருபாசனத்துல கிட்டி சேரும் போது கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு வேண்டுமோ நமக்கு வேண்டியபடி செய்ய அவர் உண்மையுள்ளவரார். இன்னும் சொல்ல போனா அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட இன்னும் என்ன பண்ணாம இருக்கிறோம், போகாம இருக்கிறோம். எத்தனையோ முறை நகோமியை போல இங்க இருந்து பாஸ்டருங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவர் கிட்ட வாங்க, ஆண்டவர் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி. அவர் உங்களுக்கு நெருங்கின உறவு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம ஆண்டவர் பக்கம் என்ன பண்ண போறது இல்ல, போகிறது இல்லை. அது பதிலா உலகத்து பக்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவர் அருகே நான் வரும்போது ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் மாறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். 2வது பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 17ஆம் அதிகாரம் இன்னொரு சம்பவம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா 12ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது, ஒரு கிராமத்தில் ஆண்டவர் நுழைந்த போது குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு என்ன பண்ணாங்களாம், எதிர்கொண்டு தூரத்துல வந்து இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். இதே போல இதுக்கு முன்னாடி வந்து யார் கூப்பிட்டா, ஒரு குருடன் கூப்பிட்டான். அப்ப ஆண்டவர் கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதே போல இங்க 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை என்ன பண்ணுங்க, காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் என்ன பண்ணாங்க, சுஸ்தமானார்கள். இத நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசாரிய இடத்துல போய் காண்பீங்க அப்படின்னு சொன்னா லேவியராகமும் 14ஆம் அதிகாரத்துல, வீட்டுக்கு போய் வாசிங்க, இப்ப வாசிக்க வேணாம். லேவியராகமும் 14ஆம் அதிகாரத்துல குஷ்டரோகம் உள்ள ஒருவன் இருந்தா, அவன் சுகமானா ஆசாரிய இடத்துல போகும்போது ஆசாரியர் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன ஆசாரியன் செய்யணும், அவர் என்ன சொல்லுவாரு. அவர் வந்து அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் வந்து ஒரு ஆசாரிய வேலையை மாத்திரம் செய்யாம அவங்க ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராகவும் வேலை செஞ்சாங்க. சண்டே வந்தா ஜனங்களுக்கு பலி செலுத்துற அந்த ஒரு கசாப் கடைக்காரனா மாறிடுவாங்க ஆசாரியர்கள். எல்லா பலி செலுத்துவாங்க. மற்ற மண்டே டு சாட்டர்டே, உங்களுக்கு புரியுற மாதிரி புரியறதுக்காக சொல்றேன், மண்டே டு சாட்டர்டே அவங்களுடைய வேலை என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் ஆஃபீஸருடைய வேலை தான். யாராவது குஷ்டரோகிங்க வந்தாங்கன்னா அவங்கள செக் பண்ணி அவங்க குஷ்டரோகம்லாம் சரியாயிடுச்சுன்னா அவங்க என்னென்ன பலியெல்லாம் செலுத்தணும், என்னென்ன குற்ற நிவாரண பலி செலுத்தணும், அது எல்லாத்தையும் நீங்க 14ஆம் அதிகாரத்தில் லேவியராகமத்துல பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஆசாரிய இடத்துல என்ன பண்ணு, காண்பி. அப்போ இந்த 10 பேர்ல 9 பேர் 10 பேருமே சுகமாயிட்டாங்க. மற்ற 9 பேரும் ஆண்டவர் சொன்னதை அப்படியே என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னதை செய்யல. என்ன செய்யல, ஆசாரிய இடத்துல போய் காண்பிக்கல. அதுக்கு பதிலா அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மையப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. என்ன சொன்னார் ஆண்டவர், நீ போய் ஆசாரிய இடத்துல என்ன பண்ணு, காண்பி. ஆனா ஆண்டவர் அந்த 9 பேரை பார்த்து அவர்கள் விசுவாசம் அவளை ரட்சித்ததுன்னு சொல்ல. யார் திரும்பி வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தானோ அவனை பார்த்துதான் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிஞ்சா அது விசுவாசம். ஆனா இங்க 9 பேர் அப்படியே செய்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொல்ல. ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த ஒருவனை பாத்திரம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24, 25 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர்களை அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த 10 பேர்ல 9 பேருக்கு இல்லாத வெளிப்பாடு இந்த திரும்பி வந்த ஒருவனுக்கு இருந்தது. அது என்ன வெளிப்பாடுனா, நீங்கள் போய் யாரிடத்தை காமிங்க, ஆசாரிய இடத்துல காண்பீங்க. இந்த ஒருவனுக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருந்தது, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. அவன் மற்ற 9 பேரும் அந்த இடத்துல இருந்த அழிந்து போகிற ஆசாரியர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவரிடத்துல போய் காண்பித்தான். இவரும் இந்த ஒருவனும் அழியாத என்றென்றைக்கும் நம்முடைய பாவங்களுக்காக தாம் பலி செலுத்தாமல் அவரையே பலியாக கொடுத்த பிரதான ஆசாரியனிடத்துல வந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் வந்து இந்த திரும்பி வந்தவனை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ வந்து அங்க இருக்கிற ஆசாரியர் மேல உன் விசுவாசம் வைக்கல, என்னையே பிரதான ஆசாரியனாய் நீ பார்த்தபடினாலே அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனம் எப்போ பிரயோஜனப்படும்னா, கேட்கும்போது எப்படி கேட்கணுமா, விசுவாசத்தோடு கேட்கணும். யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வசனம் பிரயோஜனப்படும். 12ஆம் வசனம் சொல்றது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. 14ஆம் வசனம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த பிரதான ஆசாரியர் இந்த பிரதான ஆசாரியர் குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவத்துல இந்த குஷ்டரோகி என்ன அறிக்கை பண்ணினான் அப்படின்னு சொன்னா, அவன் திரும்பி வந்து ஆண்டோடைய பாதத்துல விழுந்து அவரை தேவனை என்ன பண்ணினானா, மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்துகிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து, ஆண்டவரே நீர்தான் இந்த சுகத்துக்கு காரணர். அல்லேலூயா. நீரே யெகோவா ராஃபா, நீர் யெகோவா ரோஃபேகா, நிரந்தரமான சுகத்தை கொடுக்கிற தேவன் என்பதை வாய்களை திறந்து அறிக்கை செய்து தேவனுடைய பாதத்துல விழுந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம்ம தேவனுடைய சுவாபங்களை, குணாதிசயங்களை நம்ம வாய்களை திறந்து அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அதை விசுவாசமாக பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியா என்ன பண்ண வேண்டுமா, பற்றி கொள்ள கடவோம். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்னா, பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் கிடையாது, அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நிறைய நேரங்கள்ல நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், நம்ம சாட்சி சொல்லும் போது நம்முடைய பலவீனங்களை சொல்லும் போது ரொம்ப அதை அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். ஏன்னா அந்த வலி மற்றவங்களும் கேட்கறவங்களும் என்ன பண்ணணும், உணர்ந்து நமக்காக பாவப்படணும். ஐயோ இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறவங்க நமக்காக அழணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றோம். ஆனா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறது இல்லை. ஜனங்க வந்து உனக்கு நடந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு நமக்கு முன்னாடி வேணாலும் நடிக்கலாம், அழுகுற மாதிரி, ஐயோ ரொம்ப சோகமா பாவமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம எப்பொழுதெல்லாம் நம்முடைய கஷ்டங்களை போய் அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிறோமோ அவர் அதே கஷ்டங்களின் வழியாய் கடந்து போனதுனால நமக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இதே போலதான் ரூத்திற்காக போவாஸ் கரிசனையோடு கூட பரிதபிக்கிறவனா என்னான். 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் ரூத்தை போவாஸ்
விசாரிக்கிறவனா என்ன. அடுத்தது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே. பாருங்க, ரூத் வந்து போவாச ஒரு ஒரு சமயத்துல வேலைக்காரனோட நான் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னு சொன்னவங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட தன்னுடைய எண்ணங்களிலே ரொம்ப தாழ்ந்து போயிருந்த இந்த ரூத் இடத்துல போவாஸ் கரிசனையோடு கூட ஒரு பரிதபிக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட நடந்து கொண்டதை நம்ம பார்க்க முடியும். ஆகவேதான் அவளிடத்துல அவன் விசாரித்தான். 2வது அவளிடத்துல ஆறுதலாய் என்ன பண்ணினானா, பேசினான். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் நான் முந்தின வசனத்துல நம்ம வாசித்த எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவோம். எப்படி நம்ம தைரியமாய் கிருபாசனத்துல கிட்டி சேர முடியும்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கிறதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எப்படி வந்து இந்த ரூத் வந்து தைரியமாய் அன்றைக்கு போவாசுடைய பாதத்தருகே உட்கார்ந்து படுத்து கொண்டாலோ, அது போல நம்ம எப்படி ஆண்டவருடைய பாதத்துல தைரியமாய் போய் உட்கார முடியும்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. கர்த்தருடைய வசனம் சொல்றது, அவருடைய ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார்னு விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போதே, ஆண்டவரே இந்த ரத்தம் வந்து யாருக்கோ சிந்தப்படலை, எனக்காக சிந்தப்படுது, அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தின் மேல நான் விசுவாசம் வைத்து இன்றைக்கு உங்களுடைய சமூகத்துல நான் வந்து நிற்கிறேன். இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுனால நான் கேட்கிறத, நான் வேண்டிக் கொள்வதன்படி செய்ய நீர் கடமைப்பட்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த ரூத் அதுதான் சொன்னாங்க, நீர் சுதந்திரவாளி, ஆகவே நீர் என் மேல போர்வையை விரிக்க நீர் கடமைப்பட்டிருக்கிறீர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே அவனால் அதை தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா நீ சுதந்திரவாளின்னு சொன்னதுனால நிச்சயமா அவர் சொல்றதை அவர் செய்து ஆக வேண்டும். அது போல இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறபடினால நம்ம வேண்டிக் கொள்கிறதெல்லாம் செய்கிறதற்கு அவர் பாத்திரவானாய் இருக்கிறார், தகுதி உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நம்முடைய கண்களை பிரகாசமாக்கணும். நம்ம ஒருபோதும் வந்து ஆண்டோடைய ரத்தத்தை நம்ம வந்து எளிதா நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம திருவிருந்துல கலந்து கொள்ள போகிறோம். அந்த ரத்தத்தை நீங்க பானம் பண்ணும் போதே, ஆண்டோடைய ரத்தத்தை பானம் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆண்டவரே, இந்த ரத்தத்தினால எனக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கு. என்ன தைரியம் பாருங்க, 21ஆம் வசனத்துல, தேவனுடைய வீட்டின் மேலே அதிகாரியான பிரதான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடினால துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். 23ஆம் வசனம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய். அப்ப அந்த ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது தைரியமா ஒரு நம்பிக்கையோட ஒரு அறிக்கையோட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சேரணும். என்னன்னா, ஆண்டவரே, இந்த ரத்தத்தின் மூலமாய் உம்முடைய சமூகத்துல சேரக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குது. இந்த ரத்தத்தின் மூலமாய் நான் உம்முடைய கிருபாசனத்தை தைரியமா சேர முடியும். பயந்து கொண்டல்ல, தைரியமாய் சேர முடியும். நான் அப்படி தைரியமாய் செய்து எனக்கு செய்த வாக்குத்தத்தங்களை நான் வாய்களை திறந்து சொல்லும் போது, எப்படி இந்த சுகமாக்கப்பட்ட அந்த 10 குஷ்டர்கள் ஒருவன் வந்து தேவனுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்து தேவனை மையப்படுத்த, நீரே என்னுடைய மகா பிரதான ஆசிரியர், நீரே என்னை குணமாக்க வல்லவர் என்கிற வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினானோ, அது போல இன்றைக்கு நம்ம திருவிருந்துல கலந்து கொள்ளும் போதே நம்ம வாயில இருந்து அறிக்கை செய்யணும், ஆண்டவரே உடைய தழும்புகளால் நான் என்னான்னு குணமானேன். அவருடைய தழும்பு, அந்த அந்த அப்பத்தை நம்ம உட்கொள்ளும் போது தேவனுடைய சரீரமாக நம்ம நினைத்து என்ன பண்ணணும், உட்கொள்ளணும். இந்த தழும்புகளால என்னுடைய சரீரத்துக்கு என்ன உண்டாகுது, ஒரு சரீர சுகம் உண்டாகிறது. இந்த ரத்தத்தை நான் பானம் பண்ணும்போது, இந்த ரத்தம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, இந்த ரத்தம் மீட்புக்கு அடையாளமா இருக்குது. பாவியாகிய என்ன அவருடைய ரத்தத்தினால கர்த்தர் மீட்டெடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் சேர்த்து இருக்கிறபடியால தைரியமா ஆண்டவர்கிட்ட போய் என்னுடைய காரியங்களை சொல்லும் போது எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமா நீங்க திருவிருந்துல கலந்து கொள்றதுனால இந்த ரத்தத்தை நீங்க குடிக்கும் போது ஆண்டவர் வந்து, ஆண்டவரே, நீங்க ஏதாவது ஒரு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ அதை மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. ஒருவேளை சரீர பலவீனமா இருக்கலாம், குடும்பங்கள பிரச்சனையா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்க மைண்ட்ல அதை நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு இந்த ரத்தத்தை பானம் பண்ணும் போதே, ஆண்டவரே, இந்த ரத்தத்தினால எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. என்ன தைரியம்னா, இந்த நேரத்துல நான் எதை கேட்டாலும் நீர் அதை செய்ய எனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீர் என்னுடைய சுதந்திரவாளி. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தட்டுதல் செய்யவே மாட்டார். பாருங்க, நம்ம வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் இடத்துல கிட்டி சேரும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஆமென். ஆகவே பாருங்க, இந்த இந்த வசன வெளிப்பாடோடு கூட நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம சேரும்போது, முதலாவது மனக்கண்கள் பிரகாசமாகணும்னு சொன்னேன். இரண்டாவதாக நம்முடைய வாய்களை திறந்து விசுவாச அறிக்கைகளை செய்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சேரும்போது, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய மன விருப்பங்களின்படி செய்து, நம்முடைய வேண்டுதலின்படி செய்து, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, அந்த வசனம் கடைசியில் இப்படி வாசிக்கிறோம், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். என்ன சொன்னாரு ரூத்தை பார்த்து? நீ குணசாலி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து குணசாலின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் யார குணசாலிகள் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 17:11 இப்படி வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பட்டணத்தார் எப்படி நற்குணசாலிகளா மாறினாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்கள். நமக்கு அந்த அனுபவம் இருக்குதா? தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறத குறித்து சொல்லல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ச்சி செஞ்சாங்க. இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கா, இதனுடைய அர்த்தம் என்ன, இது உண்மையாகவே சரிதானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும், தினந்தோறும் அப்படின்னு சொல்றதுனால ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ச்சி செய்தது நிமித்தமாக இவர்கள் எப்படி மாறி போனார்கள்னா, குணசாலிகளாய் மாறி போனார்கள். இன்றைக்கு ரூத்தை போல ஆண்டவர் நம்மை பார்த்து குணசாலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை நமக்கு கொடுக்கணும்னா, நம்ம தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன பண்ணுமா? உண்டாகும் நீங்க நினைக்கிறீங்க. அதே போல நானும் சொல்றேன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அந்த வேத வசனங்களே. ஹல்லேலூயா. நீங்க வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்ய 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 அது உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு சாட்சியாக சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஒரு சாட்சி நமக்கு தெரிய வந்திருக்குது, என்னன்னா, அவர் என்னுடைய சுதந்திரவாளி, அவர் என்னுடைய நெருங்கின உறவின் முறையார். ஹல்லேலூயா. நான் எதை சொன்னாலும் அதை செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சொந்த ரத்தத்தினால என்னை மீட்டு எடுத்திருக்கிறபடினால தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர்ந்து அவரிடத்துல எனக்கு பிரச்சனைகளை சொல்லி அவரிடத்துல ஏற்ற சமயத்துல இரக்கம் பெறவும் சகாயம் பெறவும் கர்த்தர் எனக்கு தம்முடைய ரத்தத்தினால ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லும் போது 2 தீமோத்தேயு 3:16 சொல்றாரு, வேத வாக்கியங்களை எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. 15 கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்கதாக பரிசுத்த எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று எனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை தினந்தோறும் நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது, எப்படி போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னார், நீ நற்குணசாலியா இருக்கிறான்னு சொன்னது போல கர்த்தர் நம்மை பார்த்தும் நற்குணசாலிகள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு ரூத்தை பார்த்து போவா சொன்னாரு, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொன்னது போல இன்றைக்கு நான் இந்த காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேன். அது ஆண்டோட சமூகத்தில் நீங்க தைரியமா விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. அந்த கிருபாசன தண்டையில தைரியமா போங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்துக்கு எனக்கு வேண்டியபடியெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டியபடி இந்த மாதம் முழுவதும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம பாடினது போல, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் எனக்காக இருக்கிறபடினாலே பயம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அதுதான் அந்த குஷ்டரோகி செய்தான். ஆண்டவர் அதை விசுவாசமாக கருதினார். இன்னும் நடக்கலனாலும் நீ என்ன, இன்னும் பிரதான ஆசாரியனா அவர் மாறல. ஏன்னா அவர் எப்போ ரத்தத்தை சிந்தி உயிரோடு எழுந்துக்கிறார், அப்போதான் அவர் பிரதான ஆசிரியராக மாறுறார். அவர் மாறுறதுக்கு முன்பதாகவே நீர் தான் அந்த பிரதான ஆசிரியர் என்று கண்டு கொண்டதுனால கர்த்தர் அதை விசுவாசமாக பார்த்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் என்னன்னா நடக்கலையோ அதெல்லாம் நடந்து விட்டது போல ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து
ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தினால தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக உங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நமக்கு வேண்டியபடி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறபடினால இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து நம்ம பந்திக்கு நேராக கடந்து போகலாம். இந்த நாளில் நம்ம கேட்டது போல அருமையான சகோதரர் ரமாரேச்சல் அவர்கள் மருத்துவமனையில் ரொம்ப ஆபத்தான நிலைமையில அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் அந்த சகோதரிக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக விசுவாசிகள் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு செபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்ம ஒருமனதோடு அருமையான சகோதரிக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். மருத்துவர்களின் அறிக்கையை கர்த்தர் தலைகீழாய் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அருமையான இந்த காலை வேளையில அருமையான சகோதரர் மாரிமுத்து அவங்க அங்கே துண்டலம் சபைக்கு வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப கண்ணீரோடு கூட அங்கே ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் கூப்பிட்டு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு சாட்சி என்ன நடந்தது சொல்லும்படியாக கேட்டபோது அவங்க நடந்தது எல்லாவற்றையும் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஆலயத்தில் வெளியே அந்த கரெக்டாக அந்த கதவு திறக்கிற இடத்துல உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த போது அவர் சொன்னார், என்னால் வந்து செப்பலங்கால் போட்டு சம்மணம் போட்டு உட்கார முடியாது. என்ன நடந்தது இல்லை, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து என்னுடைய காலில் அப்படியே அனலா இறங்குனது போல எனக்கு தெரிஞ்சது. அனலா இறங்கின உடனே எனக்கு திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகம் வச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிதான் ஒரு முறை பைக்கில் போயிட்டு இருக்கும்போது காலு கையெல்லாம் அனலா ஆகி அதுக்கப்புறம் அவர் கை கால் விழுந்துருச்சு. அது மாதிரி தான் எனக்கும் ஆயிடுச்சு போல. ரொம்ப துக்கம் என் இருதயத்தை நிரப்புறதுனால எனக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டேன். அதுக்கு அடுத்த கால்லையும் அதே மாதிரி அனல் இறங்குச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது எனக்கு தெரியல. திடீர்னு நான் முழிச்சு பார்க்குறேன், என்ன அறியாம நான் சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இது வரைக்கும் நான் சம்மணம் போட்டு உட்கார்ந்தது கிடையாது. எங்க போனாலும் சேர்ல தான் உட்காருவேன், கீழே சம்மணம் போட்டு உட்கார்ந்தது இல்லை. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், அந்த அனல் வந்து வேற எதுவும் ஆண்டோடைய வல்லமை என்ன தொட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், அவரை தொட்ட அதே வல்லமை அந்த சகோதரியின் தொட உண்மையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிக்கலாம். அந்த சகோதரிக்கு கர்த்தர் மனம் இறங்கி நம்ம தியானித்த வசனத்தின்படியே 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசின வார்த்தை, அன்றைக்கு எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தபோது கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அற்புதத்தை கட்டளையிட்டார். அதுபோல இன்றைக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற அந்த அருமையான சகோதரியை கர்த்தர் சந்திக்கும்படியாக, இப்பொழுதே அவருடைய வல்லமை அந்த மகளுடைய சரத்தை தொடும்படியாக, மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து விடும்படியாக எல்லாரும் ஒருமனப்படுவோம். எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த காலவேளை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த மகளை சுகப்படுத்தும்படியாக, அவருடைய வார்த்தை அந்த இடத்துல கடந்து சென்று மகளை கர்த்தர் சாட்சியை நிறுத்தும்படியாக, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து விடும்படியாக, பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் கர்த்தர் அந்த வார்த்தையை மகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்கு ஆண்டு செலுத்துறோம். இப்பொழுது அருமையான ரமாரேச்சனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தா, உம்முடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட அந்த மகள் கர்த்தா, அந்த தைரியத்தோடு கூட உம்முடைய கிருபாசனத்திலிருந்து கேட்கிறோம். கர்த்தாவே, நீ வேண்டுகிறபடியெல்லாம் செய்வேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன், இந்த காலவேளை நாங்கள் சபையாராய் ஒருமனப்பட்டு அந்த சகோதரி சரீர சுகத்துக்காக நம்முடைய சபையில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை, நாங்கள் வேண்டிக் கொள்வது நினைக்கிறது மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன், இந்த காலவேளை நம்முடைய வல்லமை அனுப்பி அந்த மகளை சுகப்படுத்த போவதற்காக நெடு செலுத்துகிறோம். தழும்புகளால் குணமானி என்ற வார்த்தை இந்த மகளுடைய சரத்துக்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அந்த மகளுடைய வாழ்க்கையில கொடுத்து விட்டபடியாக நன்றி செலுத்துகிறோம். இதே சபையில மகளை நீ சாட்சியை நிறுத்த போகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய மகிமையை காணும்படியாக ஒரு பெரிய அற்புதத்தை மகளுடைய வாழ்க்கையில செய்து உடைய நாமத்தை நீ மையப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அங்க கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்ல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. கர்த்தா, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தா, அவருடைய இருதயத்தில் எல்லா பாரங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்ட தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுங்க. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பான்ற நம்பிக்கையை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நடக்கிற திருவிருந்தை ஆசிரியங்க. நான் ஒவ்வொருவரும் கர்த்தா பாத்திரமாய் அதில் கலந்து கொள்ள கர்த்தரை எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. உம்முடைய கருத்தை ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி எல்லாரும்